வெல்கம் டு மை சேனல். இந்த மிளகாய் செடி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு டைம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த செடி பாருங்கள், ஃபுல்லாக காய் தாங்க இருக்கும். ஒரே ஒரு செடி தான் இருக்குது. இந்த ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். காய் வந்து நிறைய வச்சுருக்குங்க காய். இது வந்து பார்த்திங்கன்னா, ஓரளவுக்கு காரம் இருக்கும். காரம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதிக காரம்னு சொல்ல முடியாது. மீடியமான காரம் இருக்கும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தேவையாக இருக்கும்போது பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு மீதி விட்டுட்டோம்னா இப்படி பழுத்துரும். இந்த பழுத்த மிளகாயை வந்து பார்த்திங்கன்னா, நான் கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலே சேகரித்து வச்சுருக்கேங்க. நமக்கு இது மாதிரி 2 செடி இருந்தால் போதுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, வரமிளகாயும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாகவே பச்சை மிளகாயும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா காய் பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு. அங்கங்கே பழுத்திருக்கிற மிளகாய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பழுத்த மிளகாய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த கிளி மூக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, கிளி மூக்கு கலர் அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நல்லா பாகக்காய் வந்து பார்த்திங்கன்னா, தானாக வந்த செடி தான். எவ்வளோ சூப்பராக காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 பாகக்காய் தாங்க வாங்கினேன். 20 ரூபாய்க்கு 3 பாகக்காய் வாங்கினேன். இப்போ நம்ம செடியிலே வந்து பார்த்திங்கன்னா 6-7 காய் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ஊரில் பாகக்காய் என்ன விலைன்னு சொல்லுங்கள். இது இவ்வளோ பெரிய காய் தான். 3 காய் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் கடையில். ஹாப்பி கார்டனிங்.